மாணவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 நடந்த எல்லா டிஎன்பிஎஸ்சி கேள்விகள்லையும் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு வினாக்கள், அதாவது பாலிட்டி, சரியா, அரசியல் தொடர்பான எல்லா கொஷின்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 115 கொஷின்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரியா. ஸோ ஒரு கொஷினாக பார்க்கலாம். சட்டப்பிரிவு 243B எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டுள்ளது? ஸோ ஆல்ரெடியே நான் வந்து முன்னாடி சொன்ன வீடியோஸ்லலாம் சொல்லியிருப்பேன். ஒரு ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னா வெறுமனே நம்பராக இருந்ததுன்னா அது ஸ்டார்டிங் டைமில் இருந்திருக்கும். அதுவே இந்த ஏ அல்லது பி இந்த மாதிரி உள்ளடக்கங்கள் மாதிரி ஏதாவது சேர்த்துருந்தாங்கன்னா அது வந்து ஒரு சட்ட திருத்தத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி ஆர்டிக்கல் 243B அப்படிங்கிற ஆர்டிக்கல் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 73 மற்றும் 74வது அரசியல் சாசன திருத்த சட்டங்கள் எங்கே பெண்களுக்கு 1/3 இடங்களை ஒதுக்கியுள்ளனன்னு கேட்குறாங்க. 73, 74வது சட்ட திருத்தங்களின் மூலமாக பெண்களுக்கு எந்த இடத்துல வந்து 33% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பஞ்சாயத்து மற்றும் நகர சுயாட்சி அமைப்புகளில். தேர்ட் கொஷின் பார்க்கலாம். இதில் லிஸ்ட் 1ஐயும் 2ஐயும் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆளுநருக்கான அரசியலமைப்பு சட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 155. அமைச்சர்கள் குழுவிற்கான ஆர்டிக்கல்னு பார்க்கும்போது ஆர்டிக்கல் 163. முதலமைச்சர்களுடைய பணிகள் தொடர்பானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 167. மாநில சட்டமன்ற மேலவையை ஒழிப்பது அல்லது உருவாக்குவது தொடர்பான ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 169. இதில் முதலமைச்சருடைய பணிகள், இந்த மாநில சட்ட மேலவையை ஒழிப்பது உருவாக்குவது, ஆளுநர் தொடர்பானதெல்லாம் அடிக்கடி கேட்ட கொஷின், சரிங்களா. ஸோ இதில் இந்த மாதிரி பொறுத்துக்க கேட்காம தனித்தனியாக கூட ஆளுநர் தொடர்பான ஆர்டிக்கல் எதுன்னு சொல்லிட்டு இந்த 4 ஆப்ஷனையும் கொடுத்துட்டு கூட ஒரு ஆப்ஷனாக வைக்கலாம். தனித்தனியாக ஒரு கொஷினை கூட கேட்கலாம். இந்த ஒரே கேள்வியில் 4 கொஷின்ஸ் இருக்குது, படிச்சுக்கோங்க, சரியா. நெக்ஸ்ட் கேள்விக்கு போகலாம். இந்த கேள்வியை பாருங்கள். 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வியை அரசு வழங்க வேண்டும் என்ற இந்திய அரசியலமைப்புடைய எந்த பிரிவு தெரிவிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பிரிவு 21A. இந்த 21A அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2002 86வது சட்ட திருத்தம் மூலமாக சேர்க்கப்பட்ட ஒரு ஆர்டிக்கல் தான். இந்த கேள்வியை பாருங்கள். மக்களவையில் மிகுதியான உறுப்பினர்களை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, உத்தரப்பிரதேசம். நெக்ஸ்ட் கொஷின். இது ஒரு முன்மாதிரியான தலைவர்களையும் அவங்களுடைய பங்களிப்பையும் சரியாக பொறுத்து சொல்லியிருக்காங்க. மெலனி பர்கின்ஸ் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா தொழில்நுட்பத்தில் நல்ல உலகத்தை காட்சிப்படுத்தணும் அப்படிங்கிறதோட தொடர்புடையவங்க. ட்ரூ அப்வாலா அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா பெண்களுக்கு டிக்டாக் க்ரூவேஸ்டர் அப்படிங்கிறத உருவாக்கணுங்க. சேஜ் லெனியர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சமநிலை சண்டையில் தீர்வுகளை மையப்படுத்துறதுக்காகவும், மார்க் ஃபிட்ஸ் பாட்ரிக் அப்படிங்கிறவங்க முன்மாதிரியான விளையாட்டு வீரர். ஸோ அவங்களோட தொடர்புடைய அந்த இதை வந்து பொருத்தியாச்சு. நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள். மக்கள் தொகையில் 1951ஆம் ஆண்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சிறுபிளவு ஆண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கில் வர கொஷின் ஒன்று வந்து எடிட்டில் இங்கே மாறி வந்துருச்சு. ஸோ 1951ங்கிறது சிறுபிளவு ஆண்டு. மக்கள் தொகையோட வெடிப்பாண்டுன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆன்சர் 1961. அதுவே பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1921. சிறுபிளவு வந்து 1951. இது மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தனித்தனியாக கொஷின்ஸ் கேட்பாங்க. இது மூணுத்தில் எது வேணால் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள். இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம் என்று வந்து கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஜனவரி 25, சரியா. ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 25ஆம் தேதி தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுது. அடுத்த கேள்வி போலாமா. ஒரு மாநிலத்தின் அரசியலமைப்பு ஆட்சி முறை முற்றிலுமாக சீர்குலைந்தால் மட்டுமே அரசியலமைப்பு உறுப்பு 356 மிகவும் குறைவாக கடைசி ஆயுதமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவில் சொல்லியிருப்பாங்க. அது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சர்க்காரியா குழு. சர்க்காரியா குழு அமைக்கப்பட்டது 1983. நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள். அடிப்படை உரிமைகள் எங்கிருந்து கொண்டு வரப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலிருந்து. பாராளுமன்ற முறை அரசாங்கம் இங்கிலாந்து. அவசர நிலை சட்டம் அப்படிங்கிறது ஜெர்மனிலிருந்தும். டிபிஎஸ்பி அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படிங்கிறது வந்து அயர்லாந்திலிருந்தும் கொண்டு வரப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 2, 1, 4, 3.
அடுத்த கேள்வி, சென்னை பஞ்சாயத்து சட்டமும் சென்னை மாவட்ட மேம்பாட்டு கவுன்சில் சட்டமும் இயற்றப்பட்ட ஆண்டு 1958. நெக்ஸ்ட் கேள்விக்கு போகலாம். கீழ்கண்டவற்றில் 1968 ஜனவரி 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அவசர கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 1968 ஜனவரி 23 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருமொழி கொள்கைக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருப்பாங்க. பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற கருத்துக்கு சரியான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடியது 3 மட்டும்தான். அதாவது சுயமாக ஆளும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் இந்திய சூழலில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை வந்து விவரிக்கப்படுகின்றன. அதாவது பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களாக விவரிக்கப்படுவது சுயமாக ஆளும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள். கிராமப்புறங்கள் அமைக்கப்படும் சுய நிர்வாக நிறுவனங்கள் பொதுவாக பஞ்சாயத்து ராஜ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி கிடையாது, கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கேள்வி, குழந்தைகள் தங்களின் இளம் பருவ குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் கல்வி உரிமையை அரசிடமிருந்து பெறுவதை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்ட உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 45. அடுத்த கேள்வி, இந்த ஜேவிபி குழு அப்படிங்கிறது எதோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொழிவாரி மாநிலங்களை உருவாக்குவது தொடர்புடையது ஜேவிபி குழு. நெக்ஸ்ட் கேள்வி, ஈரவை சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்கள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 1, 3, 4, அதாவது தெலுங்கானா, பீகார், கர்நாடகா. 1, 3, 4. இது கூடவே வந்து இன்னும் 3 ஸ்டேட் இருக்கும். சரியா? மொத்தம் 6 ஸ்டேட்டில் இந்தியா ஃபுல்லாக ஈரவை சட்டமன்றங்கள் வந்து இருக்குது. இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற கருத்தை எங்கேருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடிப்படை கடமைகள் வந்து ரஷ்யாவிலேருந்து வந்தது. இங்கே இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா மாற்றி கேட்டிருப்பாங்க. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு அடிப்படை உரிமைகள்னு கொடுத்துட்டாங்க, தமிழில் அடிப்படை கடமைகள்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் 2 விதமான ஆன்சர் இருக்கும். அடிப்படை உரிமைகள் வந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலேருந்து, அடிப்படை கடமைகள் எடுக்கப்பட்டது பார்த்திங்கன்னா ரஷ்யாவிலேருந்து. ஸோ இங்கிலீஷில் தான் ஃபைனல் அப்படிங்கிறதுனால தான் இங்கே வந்து அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறதுனால யுஎஸ்ஏ கொடுத்துருக்காங்க. முகவுரையால் இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்று உச்சநீதிமன்றம் எந்த வழக்கில் சொல்லுச்சுன்னு கேட்குறாங்க. கேசவானந்த பாரதி வழக்கு 1973. முகவுரையும் இந்திய அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லப்பட்டது. அடுத்த கொஷின் பாருங்கள். இதில் வந்து தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 மட்டும் தவறாக இருக்குது. மக்களுடைய விருப்பம் அனைத்திற்கும் மேலானதாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பு தான் அனைத்துக்கும் மேலானது அப்படிங்கிற கொள்கையை உயர்த்தி பிடிப்பதற்காகவும் கூட்டாட்சி சமநிலையை தொடர்ந்து பராமரிப்பது, குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீதி புனராய்வு அப்படிங்கிறதுடைய காரணங்களாக இருந்தது. மக்களுடைய விருப்பம் அப்படிங்கிறதுக்காக நீதி புனராய்வு கிடையாது, அது தவறானது. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 280 ஒரு டேஸ் வழங்குகிறது. இந்திய அரசியலமைப்பு ஆர்டிக்கல் 280 அப்படிங்கிறது ஃபினான்ஸ் கமிஷன், அதாவது நிதி ஆணையத்தை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். கீழ்கண்டவற்றை பொறுத்துக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் குடியரசுத் தலைவரும் எத்தனாவது குடியரசுத் தலைவராக பதவியேற்றாங்க அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பக்ருதீன் அலி அகமது 5வது குடியரசுத் தலைவர். பக்ருதீன் அலி அகமது அப்படிங்கிறவங்க 5வது குடியரசுத் தலைவர். விவி கிரி அவர்கள் பார்த்திங்கன்னா 4வது குடியரசுத் தலைவர். ஜாகிர் ஹுசேன் அவர்கள் 3வது. நீலம் சஞ்சீவ் ரெட்டி 6வது. ஸோ மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கூட்டுறவு சங்கங்களை பற்றிய புதிய கொள்கை வழிமுறைகளை ஏற்படுத்திய அரசியல் சாசன சட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க. 97வது சட்ட திருத்தத்தில் தான் இந்த சங்கங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. கல்வி உரிமை இந்திய அரசியலமைப்பின் இந்த சட்ட வகுப்பால் உத்தரவாதம் செய்யப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 21A. இதுக்கு இன்னொரு கொஷின் கேட்பாங்க, தனி மனித சுதந்திரம் பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டம் அப்படின்ட்டு. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு முகவுரையில் மொழி மற்றும் லட்சியங்கள் கீழ்கண்ட எந்த அரசமைப்பு செல்வாக்கினால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 தான். அமெரிக்க நாடு, ஃப்ரான்ஸு, ரஷ்யா. அடுத்த கேள்வி பாருங்கள். சட்டப்பிரிவு 243B எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் சேர்த்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 73வது சட்ட திருத்தம் தான். அடுத்த கொஷின், டாக்டர் BR அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சபையுடைய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக இருந்தாங்க. இது சரியானது. இந்தியா ஒரு குடியரசு நாடு என்று தொடங்குவதற்கான ஒரு புள்ளியாக பிரிட்டிஷ், அமெரிக்க, சுவிஸ் அரசியலமைப்பு மாதிரியை கையாளுவதில் நேருவும் அம்பேத்கருக்கும் ஓர் சிறந்த வழியாக கொண்டிருந்தார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரியானது, பட் சரியான விளக்கம் கிடையாது. இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் மதிய உணவு திட்டத்தை ஃபஸ்ட்டு நடைமுறைப்படுத்தினது யாருன்னு கேட்குறாங்க. காமராசர் அவர்கள்.
1917ஆம் ஆண்டு ஸ்பர்டாங்கில் நீதி கட்சி தலைவர்களால் கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பஞ்சமர்களுடைய நலனுக்காக அந்த கூட்டம் வந்து 1917 நடத்தியிருப்பாங்க. சென்னை வருவாய் வாரியம் 1851 ஒரு உத்தரவை அறிவித்தது. இது நிலையான ஒழுங்கு எண் 128 பிரிவு 2 என பிரகடனமாக அறிவிப்படுகிறது. நிலையான ஒழுங்கினத்துக்கான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 2 தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், அரசாங்கத்தில் வருவாய் வேலையில் இருக்கக்கூடிய பிராமணர்களுடைய எண்ணிக்கை கட்டுப்படுத்தணும், அரசாங்கத்தில் பிராமணராக இல்லாதவங்களுக்கு அனைத்து காலியிடங்களையும் நிரப்பணும் அப்படின்னு சொல்லி தான். ஸோ இது 2 தான் அதுக்கான ஆன்சர். எந்த ஆண்டு குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 2009. RTI அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2009. நடைமுறைக்கு வந்தது 2010. பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்து அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வர வேண்டியது தீண்டாமை குற்றச்சட்டம், அடுத்தது சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம், அடுத்து தாழ்த்தப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான கொடுமைகள் தடுப்பு சட்டம், சிறுபான்மையினருக்கான தேசிய கமிஷன் சட்டம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். மண்டல கமிஷன் பற்றி எந்த கூற்று உண்மையானதுன்னு கேட்டிருக்காங்க. மண்டல கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்துக்கள் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரையும் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் முக்கியமாக பயன்படுத்தப்பட்டது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, 3 மட்டும்தான். 3ஆம் பாலினத்தவருக்கு தமிழ்நாட்டில் பின்வருவனற்றுள் ஒரு உதவி வழங்குறது கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3ஆம் பாலினத்தவர்கள் பார்த்திங்கன்னா கல்வி உதவி, பயிற்சி உதவி, நிதி உதவி எல்லாம் தரப்படுது. திருமண உதவி வந்து அவங்களுக்கு அளிக்கப்படுவது கிடையாது. அடுத்த கேள்வி, டேஸ் கமிட்டி பஞ்சாயத்து ராஜ் முறையை இந்தியாவில் பரிந்துரைச்சாங்க. பல்வந்த் ராய் மேத்தா குழு. சரியா, பல்வந்த் ராய் மேத்தா குழு தான் பஞ்சாயத்து ராஜ் முறையை இந்தியாவில் பரிந்துரை செய்த குழு. காலை சிற்றுண்டி திட்டத்தின் கீழே பொது சமையலறை மதுரையில் எங்கே நிறுவியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. நெல்பேட்டையில். மேத்தா குழுவுடைய பரிந்துரைகளை தேசிய வளர்ச்சி குழு எப்போது ஏற்றுக்கிட்டாங்கன்னு கேட்குறாங்க. ஜனவரி 1959. மனித மூலதன உருவாக்கத்தில் மோசமாக பாதிக்கப்பட்ட குடும்ப வகைகள் எதுன்னு பார்க்கும்போது பெரிய குடும்பங்கள் தான். நகராட்சி நிர்வாகத்துடைய முதன்மை நிர்வாக அலுவலர் இருக்கவங்க பார்த்திங்கன்னா நகராட்சி ஆணையர், அதாவது மேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை சொன்னவங்க வந்து மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள். ரொம்ப முக்கியமானது, கேட்டிருக்காங்க. சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுக்கல்வியோட தொழிற்கல்வியை இணைக்கிறது தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள். எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 2004. அடுத்த கேள்வி பார்க்கலாம். மனித உரிமைகள் நாள் வந்து எப்போது கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் டிசம்பர் 10. இந்த கேள்வி பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுவை காலவரிசைப்படுத்து அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பல்வந்த் ராய் மேத்தா குழு 1957, அசோக் மேத்தா குழு 1958. பல்வந்த் ராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு, அடுத்தது LM சிங்வி குழு, GVK ராவ் குழு. ஃபஸ்ட் வந்து இந்த 2த்தில் GVK ராவ் குழு 1985, LM சிங்வி குழு 1986. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது 2, 4, 1, 3. கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி எது சரியான கூற்றாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 3 தான் சரியாக இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். இது 52வது சட்ட திருத்தம் 1950 மூலமாக அளிக்கப்பட்டது. 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தமும் அதில் செய்யப்பட்டது. சரியா, ஸோ ஆன்சர் வந்து 1 மற்றும் 3. அடுத்த கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை பற்றி சரியான கூற்று, அதாவது DPSPயை பற்றி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. அதில் 2 சட்டப்பிரிவு 36 to 51 அப்படிங்கிறதும் DPSP. டாக்டர் BR அம்பேத்கர் வந்து இந்திய அரசியலமைப்புடைய புதுமையான சிறப்பம்சம்னு சொல்லிட்டு DPSPயை சொல்லியிருக்காங்க. இது 2மே சரியானது. இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயம் நம்மளால் செயல்படுத்த முடியும்னு கொடுத்துருக்காங்களா, அது செயல்படுத்த முடியாது. நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள். அரசியலமைப்பு சட்டப்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. அதுதான் 3 அடுக்கு பஞ்சாயத்து.
அரசியலமைப்பின் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும்னு கொடுத்துருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இந்த மாற்றத்தை செய்யுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏவும் ஆறும் சரி மற்றும் சரியான விளக்கம். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் வந்து எந்த நாளில் கொண்டாடுறாங்கன்னு கேட்குறாங்க. ஜனவரி 9. இது வந்து பார்த்திங்கன்னா காந்தி இந்தியாவுக்கு தென்னாப்பிரிக்காவிலேருந்து திரும்ப 4 ஞாபகம் வச்சு கொண்டாடுறாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். யார் இந்திய அரசியலமைப்புடைய சிற்பி என்று அழைக்கப்படுகிறார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். நெக்ஸ்ட் கேள்வி. அரசியலமைப்பின் கருத்தாக்கம் ஃபஸ்ட்டு எங்கே தோன்றியது அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாட்டில். அடுத்த கொஷின். இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டடத்தை யார் வடிவமைச்சாங்க அப்படின்னா எட்வின் ஹெர்பர்ட்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர். இந்தியாவுடைய முதல் மாநகராட்சி அதாவது சென்னை எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 1688. கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றிருக்காங்கன்னா 356 ஆர்டிக்கல். எந்த நாட்டில் வந்து இருக்கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. வாக்களிக்கும் உரிமை அப்படிங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாக்களிக்கும் உரிமை அரசியல் உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை சுதந்திர உரிமையில் வரும், பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை பண்பாட்டு உரிமையில் வரும், குழந்தைகள் தொழிலாளர்கள் சுரண்டல் உரிமையில் வரும். ஸோ 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்கள்லையோ தொழிற்சாலைகளிலோ மற்ற வேலைகளுக்கோ அமர்த்துவது சட்டத்துக்கு எதிரானது. இது மனித உரிமைகளில் எந்த வகையில் வரும்னு கேட்குறாங்க. சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் வரும். நெக்ஸ்ட் கேள்வி. பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை தரப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. ஆர்டிகல் 21A. சமய சார்பின்மை அப்படிங்கிற சொல் வந்து எந்த மொழி வார்த்தையிலிருந்து வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் லத்தீன். செக்யூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது. 2013ஆம் ஆண்டு செம்மொழியை அறிவிக்கப்பட்ட மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. மலையாளம். 2013 மலையாளம். மயில் வந்து இந்தியாவுடைய தேசிய பறவையாக எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1963. மொழிவாரி அடிப்படையில் பாம்பே மாநிலம் எப்படி பிரித்தாங்கன்னா மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதி குடியுரிமை பற்றி சொல்லுதுன்னு கேட்குறாங்க. பகுதி 2 ஆர்டிக்கல் 5 to 11 சொல்லியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பின் குடியுரிமை சொல்லக்கூடிய பகுதி 2. விரைவு நீதிமன்றங்கள் யாருடைய பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டது? 11வது நிதி ஆணையம். 11th ஃபைனான்ஸ் கமிஷன் இருக்காங்க இல்லையா, 11வது நிதி ஆணையத்தின்படி தான் விரைவு நீதிமன்றங்கள் வந்து உருவாக்கப்பட்டது. 1953ஆம் ஆண்டின் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்துடைய தலைவராக இருந்தது யாருன்னு கேட்குறாங்க. பசல் அலி. மாநில மறுசீரமைப்பு ஆணைய தலைவராக 1953 இருந்தது பசல் அலி. அடுத்த பட்டியல் 1, 2 பொருத்த சொல்லியிருக்காங்க. விதி 356 அப்படிங்கிறது வந்து ஆளுநருடைய பதவி காலம். அதுவே விதி 155 ஆளுநருடைய பதவியை பற்றி குறிக்கக்கூடியது. ஆர்டிக்கல் 165 பார்த்திங்கன்னா ஆளுநரின் அட்வொகேட் ஜெனரலை நியமிக்கக்கூடிய அதிகாரம். ஆர்டிக்கல் 200 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் தர்றது. சரியா, முடிவு வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கேஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது விதி 155 தான் ஆளுநரை நியமிப்பது தொடர்பாக இருக்கும். ஸோ ஆன்சர் 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ. கீழ் சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பு பணமசோதா எந்த பணமசோதா அவங்க சொல்ல எந்த விதியின் கீழே வருதுன்னு கேட்குறாங்க. ஆர்டிக்கல் 110 கீழே வரக்கூடியது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற தலைப்பில் எந்த ஷரத்துக்களில் வந்து சட்ட திருத்தங்களின்படி சேர்க்கப்பட்டது? இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு இருந்திருக்காது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 76வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி, சரியா, 42வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி 1976 இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 10 அடிப்படை கடமைகள் சேர்த்துட்டு 86வது சட்ட திருத்தத்தில் ஒரு அடிப்படை கடமை சேர்த்துருப்பாங்க. மொத்தம் 11 அடிப்படை கடமைகள். அதனால் 1 மற்றும் 4, அதாவது 42வது மற்றும் 86வது. அடிப்படை உரிமைகள் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்டது யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி பாராளுமன்றம். கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தாத கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியாக பொருந்தாத கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்கள் வழிகாட்டு நெறிமுறைகள் மாநில அரசாங்கம் கொடுத்துட்டாங்க. அடிப்படை கடமைகள் கிடையாது. செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடியுரிமையை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க, மாற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் அது தவறானது. CN அண்ணாதுரையோட எந்த புத்தகம் 1950 தடை செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரிய மாயை. ஈவேரா பெரியார் எப்போது திராவிட நாடு கோரிக்கை முன்வைத்தாங்கன்னு கேட்குறாங்க. 1939. பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1916.
உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி உரிமைங்கிறது எத்தனாவது இதில் இருக்குது பிரிவுலன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 26. நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளில் எஸ்டிஜின்னு சொல்லுவாங்க. அதோடைய செயல்பாடுகளை கண்காணிக்கிற முதன்மை நிறுவனமாக இருப்பது நித்தி ஆயோக். எந்த ஆண்டில் தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கு ஆணையம் பட்டியல் மற்றும் பழங்குடியினர் தேசிய ஆணையமாக மறுபெயர் பெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. 1987. NH-44 வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீளமான நெடுஞ்சாலை. இது ஒசூர்லேருந்து எங்கே வரைக்கும் இருக்குன்னு கேட்குறாங்க. கன்னியாகுமரி வரைக்கும். எந்த வருஷம் அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றினாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 2019. ஜனகணமான பாடல் வந்து எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 24 ஜனவரி 1950 தான் அரசியலமைப்பு சேவை வந்து இதை ஏற்றுப்பாங்க. தேசியவாத காங்கிரஸ் கட்சியோடைய தேசிய சின்னமாக இருக்கக்கூடிய அந்த கடிகாரம் எத்தனை மணியை காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:10 காட்டும் எப்போவுமே. அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் அப்படின்னா தேசிய அவசர காலத்தின் போது ஆர்டிகல் 352 பேஸ் பண்ணி குடியரசுத் தலைவர் ஒரு ஆணை பிறப்பித்தான் நிறுத்தி வைக்க முடியும். டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களுடைய கருத்துப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவுகளில் எது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32. புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு அவர் சொல்கிறது வந்து DPSPA. மாநிலங்களவையுடைய தலைவராக செயல்படுறவங்க யாருன்னு கேட்குறாங்க. குடியரசு துணைத் தலைவர் தான் மாநிலங்களவை தலைவராக இருப்பார். பின்வருவனவற்றுள் எந்த குழு அல்லது ஆணையம் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் சர்க்காரியா குழு, புன்ஷி ஆணையம், ராஜமன்னார் ஆணையம்லாம் வரும். கீழ்காணும் கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். அழுத்த குழுக்கள் யாவும் நலக்குழுக்கள் என அழைக்கப்படும். அவை அரசியல் கட்சிகளோட இணைந்து செயல்படுதான். அரசியல் கட்சிகளுக்கு ஆப்போசிட்டாக தான் செயல்படும். அரசியலுடைய மற்றொரு முகம் என்றே அழுத்த குழுக்களை சொல்லலாம். இது சரியானது. பல அழுத்த குழுக்கள் வந்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதோடு இணைய தளங்களையும் பராமரித்து வராங்க. அரசியல் கொள்கை உருவாக்குறதுல அவர்கள் முக்கிய பங்காற்றி பல முக்கிய தகவல்களை அரசுக்கு அளிச்சிட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து பின்வருவனவற்றை காலவரிசைப்படுத்து அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வர வேண்டியது எதுனா இந்து விதவை மறுமண சட்டம் 1856, தோட்ட தொழிலாளர் சட்டம், வரதட்சணை தடை சட்டம், அநாகரிகமாக சித்தரித்ததுக்கு எதிரான சட்டம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2, 1, 3, 4. இதில் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லி இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. 1976ங்கிறது 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். 2007 மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம். 1950 வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு. 48 ஐநா மனித உரிமை பிரகடனம். ஸோ மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஆப்ஷன் பி. ஐநா அதாவது ஐக்கிய நாடுகள் சபை அப்படிங்கிறது வந்து எந்த வருஷம் உருவாக்கினான்னு கேட்குறாங்க. 1945. ஒரு மனிதன் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளுமே சேர்ந்து அச்சுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜான் கென்னடி. கல்விக்கான உரிமை எந்த வயதினை சேர்ந்து அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை கொடுக்குறாங்கன்னு கேட்குறாங்க. 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு. ராஜாஜி பதவி விலக காரணமாக இருந்த திட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க. குலக்கல்வி திட்டம். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த ஆர்டிக்கல் பாருங்கள். ஆர்டிக்கல் 15 அப்படிங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதம் இனம் இது சரியாக பொருந்திருக்கு. ஆர்டிக்கல் 16 பொது வேலைவாய்ப்பில் சமவாய்ப்பு. ஆர்டிக்கல் 26 வந்து சமய விவகாரங்கள் நிர்வகிப்பது. 29ல் 2 வந்து அரசை உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை செய்வது. ஸோ 1, 2, 3 நாளும் சரியாக அப்படியே மேட்ச் ஆகிருக்கு. இந்திய அரசியலமைப்புடைய எந்த பிரிவுக்கு கீழே அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வி வழங்குறது தடைப்படுத்தியிருக்காங்கன்னா 29வது ஆர்டிக்கலில். இந்திய அரசியலமைப்பின் அதுதான் 28வது ஆர்டிக்கல். 29ன்னு சொல்லிட்டுனா 28வது ஆர்டிக்கல். டேஸ் மாநிலம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவும் மதிய உணவும் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தமிழ்நாடு. தமிழ்நாடு சட்டமன்ற பட்டியலில் தமிழ்நாடு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பட்டியல் ஜாதியினரும் பழங்குடியின மக்களும் எத்தனை பேர் இடங்கள் ஒதுக்கீடு பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 44 மற்றும் 2. பட்டியலினத்தவருக்கு 44, பழங்குடியினருக்கு 2 இடங்களும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை அப்படிங்கிறது வந்து எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 2ல் விதி 5லிருந்து 11 வரைக்கும். விதி 5 to 11 பகுதி 2. அடுத்த கேள்வி பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு உறுப்பு 12ன் கீழே அரசு அப்படிங்கிறது வந்து எதை உள்ளடக்குதுன்னா இந்திய அரசு மற்றும் அரசு நாடாளுமன்றம், மாநில அரசு மற்றும் அதன் சட்டமன்றம், எல்லா வட்டார அதிகாரிகள், இந்திய அரசின் நிலப்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய அல்லது அதன் கட்டுப்பாட்டு கீழே உள்ள எல்லா வட்டார மற்றும் இதர அதிகார குழுக்கள். அரசு தேசிய வாழ்வின்
அமை வளங்கள் அனைத்திலுமே சமுதாய பொருளியல் அரசியல் நீதி நிறைந்து நிலவுவதாக ஒரு சமுதாய முறைமையை பயனும் எய்தி பாதுகாத்து மக்களின் நலப்பாட்டை வளர்த்திட அரிதின் முயலுதல் வேண்டும் அப்படிங்கிறது வந்து எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 38. அரசானது தேசிய வாழ்வின் அமை வளங்கள் அனைத்திலுமே சமுதாயம் பொருளியல் அரசியல் நீதியை நிறைந்து நிலவுவதான ஒரு சமுதாயத்தை முறைமையினை பயனும் எய்தி பாதுகாத்து மக்களின் நலப்பாட்டை வளர்த்திட அரிதில் முயலுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 38. அடுத்து லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாவை நிறுவியதற்கான முக்கியமான நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிமக்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக. நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள். நடுவண் கண்காணிப்பு ஆணையம் வந்து பின்வரும் எந்த ஆணையம் அல்லது குழுவுடைய பரிந்துரை அடிப்படையில் நிறுவப்பட்டதுன்னு கேட்குறாங்க. சந்தானம் குழுவுடைய பரிந்துரை அடிப்படையில் 1964 தான் சந்தானம் குழு அமைக்கப்பட்டது. சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற கருத்தை சரியாக விளக்கக்கூடிய கூற்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறது சட்டத்தின் அரசியலிருந்து மீட்டெடுப்பது. அதே போல் சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இது 2 தான் வரும், 1 மற்றும் 3. அடுத்த கேள்வி. ஒரு அரசியல் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட எத்தனை நாளுக்குள்ளார இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அவங்க வந்து பதிவுரிமை பெறணும் விண்ணப்பிக்கணும் விண்ணப்பித்ததுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாட்களுக்குள்ளார. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இந்தியா மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு. கீழ்கண்டவற்றில் அவை அமைக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பல்வந்த்ராய் மேத்தா குழு ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் அசோக் மேத்தா குழு, அப்புறமேலு GVK ராவ் குழு, அப்புறம் தான் LM சிங்வி குழு. 4, 1, 2, 3. மாநிலங்களில் பின்வருவனவற்றில் எது துணை நீதிமன்றங்களின் கீழ் வரதில் கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. நுகர்வோர் நீதிமன்றங்கள். நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள். 9வது அட்டவணையை பற்றி கீழ்காணும் வாக்கியங்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமை மீறல்களுக்கு 9வது அட்டவணையில் சட்டங்கள் வந்து நீதிபூர்வமாய்க்கு உட்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. உட்படும் அப்படின்னு வரணும். 9வது அட்டவணை நமது அரசியலமைப்பு சாசனத்தின் அசாதாரண அம்சமாகும். 9வது அட்டவணையில் கிட்டத்தட்ட 300 சட்டங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கு. அரசியலமைப்பு சட்ட விதி 31 படி 9வது அட்டவணையில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டங்களும் நீதி புனராய்வுக்கு உட்படாது என்று தெரிவிக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. 2010 திருத்தப்பட்ட 1951 ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமானது குறித்து டேஸுக்கு வாக்களிக்கும் உரிமை தருதுன்னு கேட்டிருக்காங்க. வெளிநாடுகளில் இருக்காங்க இல்லையா, அந்த இந்திய பாஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்திய பாஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதான்னு பிரிக்கிறவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சபாநாயகர். இந்திய அரசியலமைப்பில் 360வது ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க. நிதி அவசரகால நிதியை சொல்லக்கூடியது 360. பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு எது அப்படின்னு கேட்குறாங்க. LM சிங்வி குழு. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரு குழுவில் குடியரசுத் தலைவராய் பதவி வகித்த இந்திய தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டிருக்காங்க. நீதிபதி ஹிதயத்துல்லா 1969. நெக்ஸ்ட் கேள்வி. இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை, ஆனால் ஒரு குறிப்பு சொல்லுது. அது எந்த ஆர்டிக்கல்னு கேட்குறாங்க. ஆர்டிக்கல் 16ல் 4. ஆண்களுக்கு கல்வி அவசியம் என்பது போல பெண்களுக்கும் கல்வி அவசியம். பெண்கள் சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொள்ளாமல் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்ற கோட்பாட்டின் வழி கல்வி பெறுதலை குறித்து அறிவுரை கூறியவர் டாக்டர் BR அம்பேத்கர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 115 பாலிட்டி கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 2024 கேட்ட பாலிட்டி கொஷின்ஸு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 2023 கேட்ட பாலிட்டி கொஷின்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.